இங்க ஒருத்தர் தன்னோட தொழில கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு 45 நாள்ல 30 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காருன்னு பாருங்களேன். பின்ட்டு மகரா என்ற ஒரு குடும்பம் தலைமுறையா மீன் பிடிக்கிற தொழில பண்ணிக்கிட்டு வர்றாங்க. திரிவேணி சங்கமத்துல வாழ்ந்துகிட்டு வந்த இவங்க போட் மூலியமா மீன் பிடிச்சு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வருமானம் வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த ஐடியாவால தான் அவரோட வாழ்க்கையை மாறி இருக்கு. இப்போ ரீசெண்டா உத்தரப்பிரதேசத்துல நடந்த மகா கும்ப மேளாவுக்கு வெளியூர்ல இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் பல பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவர் அப்படி வர்றவங்க இந்த நதியை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ இதை நாம எப்படி பிசினஸா மாத்துறதுன்னு யோசிச்சு பின்ட்டு தன்னோட மனைவி நகைகள் அப்புறமா மொத்த சொத்தையும் அடகு வச்சு 300 போட்டை வாங்கி அந்த 300 போட்டுக்கும் 300 ஆட்களை வேலைக்கு வச்சிருக்காரு. இந்த மகா கும்ப மேளாவுக்கு 62 கோடி மக்கள் வந்திருக்காங்க. அப்படி வந்ததால ஒரு நாளைக்கு ஒரு போட் மட்டும் 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சு 45வது நாள் முடிவில் இவர்கிட்ட 30 கோடி ரூபாய் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து இவர் இது போச்சுன்னா எல்லாமே போச்சுன்ற நிலைமையில எடுத்த ரிஸ்க் தான் இவரை இப்போ கோடீஸ்வரர் ஆக்கியிருக்கு. இப்போ இருக்கிற பிசினஸ்மேன் எல்லாமே இப்படி ஒரு ரிஸ்கை எடுத்ததால தான் அவங்க இப்போ பிசினஸ்மேனா இருக்கிறாங்க.